கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாத தண்டையிலே அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த பரிசுத்தமான நாளில், பரிசுத்தமான மணித்துளிகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடைப்பட்டு இந்த நாளில் நாம் கற்று செல்ல வேண்டும் என்று பரலோகம் ஆசிக்கக்கூடிய சத்தியத்தை நாம் பெற்று செல்வதற்கு ஏதுவாக நம்முடைய மனங்களை திறந்து நம்முடைய மத திரைகளில் தேவனுடைய திருவசனங்களை எழுதும்படியாக நாம் அவருடைய பாதத்தண்டையில் பயபக்தியோடு அமர்ந்திருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த நாளிலும் உடைய திரு சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய அந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அவை எங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் எங்களை அதிகமாக உம்மோடு சேர்ப்பதற்கு ஏதுவாக அமைக்க எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்ய முடியாத உடைய பாத்திர கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தயவாக நிறைந்தரலும். அவருடைய உள்ளங்களை திறந்து இந்த சத்தியத்தினால் நிறைத்தரலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் பரலோகத்தின் ரகசியங்களை, சத்தியத்தை ஓமானங்களாக உருவகப்படுத்தி எல்லோருடைய உள்ளங்களையும் அது சென்று சேரும் வண்ணமாக தன்னுடைய ஊழிய நாட்களில் பிரயாசப்பட்டார். சில நேரங்களில் அவர் உண்மை சம்பவங்களின் மூலமாகவும் தான் என்ன சொல்ல வாஞ்சிக்கின்றேன் என்பதை நிகழ்வுகளின் மூலமாக, அனுபவங்களின் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்து சென்றார். யோவானின் எழுத்துக்களில் எனக்கு பிடித்த பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ மதம் சாராத ஏனையோர்களும் விரும்பி படிக்கக்கூடிய வேதத்தின் ஒரு பகுதி யோவானின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் காணப்படுகின்றது. விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்த அனுபவம். அந்த ஸ்திரீக்கு இரு மருங்கே. திரளான கூட்டம் நின்று கொண்டிருந்தது. கிறிஸ்து அவர்களுக்கு மத்தியில் நின்றவராக அந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய பாடத்தை அவர் சொல்லுவதற்கு பிரயாசப்பட்டார். It was a powerful account of Savior's wisdom and saving grace. இந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ கையும் களவுமாக, in her very act of sin she was picked. அதே இடத்தில் அவளை கண்டுபிடித்தவர்கள் தங்களுடைய கரங்களில் சட்டத்தை வைத்துக் கொண்டு அவளது பாவத்தை அவர்கள் நன்றாக முன்னிலைப்படுத்தி அந்த பாவத்திற்கான தண்டனையையும் அவள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவள் தப்பிக்க முடியாத அளவு கையும் களவுமாக அவளை அவர்கள் பிடித்தார்கள். அதற்கான தண்டனையை சட்டப்படி செய்வதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். தண்டிக்கப்பட வேண்டிய நபர் ஒரு புறத்தில், தண்டிக்கப்படும்படியான சட்டம் ஒரு புறத்தில். யாரால் அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியுமோ அவர் நடுவில். அதிகாரம் பெற்ற அவருக்கு முன்பதாக சட்டம் நன்றாக அறிந்தவர்கள் அங்கு நின்று கொண்டு இருந்தார்கள். எவ்வளவு தூரத்திற்கு அந்த சட்டம்
அந்த பாவத்தை செய்தவளை தாக்குமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த சட்டம் அவர்களை பிடித்து வந்தவர்களையும் தாக்கக்கூடிய வலிமை பெற்றது. யாரும் மீறக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த சட்டம் அல்லது அந்த பிரமாணம் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. தண்டிக்கும் அதிகாரம் பெற்றவர் தண்டிக்கப்பட வேண்டியவரை தண்டித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அது சட்டம். அவள் செய்தது அதற்கு எதிரான பாவம். சட்டத்தை அவர் தன் கரங்களில் எடுத்துக்கொள்ள கூடாது. He cannot take a law into his hand. He has to do something that the law tells him to do. சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அதை அவர் அங்கு செய்தாக வேண்டும். As per the law, punishment must be pronounced. மோசேயினுடைய சட்டம் என்ன சொல்லுகின்றது? இது போன்ற பாவத்தில் ஈடுபடக்கூடிய இரண்டு நபர்களும் அங்கு சட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வரப்பட வேண்டும். பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு பொறுப்பான ஆணையும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இந்த பெண்மணியை மாத்திரம் அரை நிர்வாணமாக அங்கு அவளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். But he was let from the back door. அவள் யாரோடு அந்த பாவத்தை செய்தாலோ அந்த நபர் பின்வாசல் வழியே அனுப்பப்பட்டு விட்டார், ஓடிவிட்டார் அல்லது அனுப்பப்பட்டு விட்டார். அவனை ஏன் அவர்கள் விட்டு வந்தார்கள் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் சொல்லவில்லை. அவனை குறித்து அவர்கள் பேசவே இல்லை. பாவத்தில் ஈடுபட்ட தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவரை அதை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர் அந்த தண்டனையை அவள் சார்பாக அவர் நிறைவேற்ற வேண்டும். He was obligated to execute the law of God. தேவன் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் பிரகாரம் பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அவள் என்ன செய்யப்பட வேண்டும்? தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வேத பகுதியை திறந்து வைத்து தியானத்தோடு அதை நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்கின்றது என்பதை நாம் காண விடைந்தோம் என்றால் கிறிஸ்துவின் அணுகுமுறை அங்கு நன்றாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண் அவள் இழைத்த பாவம், அதற்கான தண்டனை, அதை கொண்டு வந்தவர்கள், அவர்கள் இவரிடத்தில் எதிர்பார்த்த அந்த தண்டிக்க முறை, இவைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்தில் ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன? அந்த பெண்ணை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த அவர்கள் அந்த பெண்ணை தண்டிப்பதற்காகவோ அந்த சட்டத்தை அவள் பொருட்டாக அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் கொண்டு வந்ததாக அவருடைய கண் முன்பாக அது தெரியவில்லை. அவர் கண்டதெல்லாம் அவரை எப்படி அவர்கள் குற்றம் சுமத்தி அந்த இடத்தில் காண வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கண்டு கொள்ள முடிந்தது. எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றாரோ, எப்பொழுதெல்லாம் இது போன்ற நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்க வைக்கப்படுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வேதத்தின் அனுபவங்களை நாம் நன்றாக பார்த்தோம் என்றால் தேவனுக்கு பிரிய வரவில்லை. அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதையும் தான் எதற்காக பரத்திலிருந்து இந்த பூவுலகிற்கு அனுப்பப்பட்டேன் என்பதையும் சொல்லாமல் விட்டதே கிடையாது. He made use of all the chances that he got
to tell of himself. அவரை குறித்து அவர் சொல்வதற்கு என்ன செய்யவில்லை, தவறவில்லை. எல்லாரும் கூடும் இடத்திற்கு அவளை அடித்து அரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி கிறிஸ்து நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அவளை கொண்டு வந்து கிறிஸ்து அறிந்த அந்த சத்தியத்தை, அந்த சட்டத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவளை விசாரிக்கும்படியாகவும் அவளை தண்டிக்கும்படியாகவும் அவர்கள் கிறிஸ்துவை ஓயாமல் கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய கருத்தில் அந்த மோசையின் பிரமாணம், மோசைக் லா, லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனம், உபாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் காணக்கூடிய இது போன்ற பிரமாண மீறலுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அவை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்தை தன்னுடைய கரங்களில் அவர்கள் ஏந்தியவர்களாக கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் அவர்கள் நின்று அவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டியவள். They know what to be done. அவங்களுக்கு கிரைமும் தெரியுது, அந்த கிரைமுக்குரிய பனிஷ்மெண்ட்டும் தெரிகின்றது. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான நிலையில் தள்ளப்பட்டிருந்தார். எதை செய்தாலும் அவர் மீதாக குற்றம் சுமரும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஒருவேளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற நிலையில் அதை அவர் செய்யவில்லை என்றால், சட்டத்தின் பிரகாரம் அவள் தண்டிக்கப்படவில்லை என்றால், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து he will lose his Jewish audience. தன்னுடைய யூத அனுதாபிகளை அவர் இழந்து விடுவார். ஏனென்றால் அவர் மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் செய்யவில்லை, அவள் கல்லெறிந்து கொள்ளப்படவில்லை என்பதற்காக. சட்டத்தை அவரே பின்பற்றாதவர் என்ற ஒரு அவப்பெயரை அவர்கள் மத்தியிலே அவர் ஏற்படுத்தி விடுவார். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்திருப்பார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ரோமனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அதிகாரம் ரோமர்களுக்கு மாத்திரம் இருந்துச்சு. கல்லெறியாமல் விட்டாலும் அவர் பிடிக்கப்படுவார். கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று மரணத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தியவராக அவர் செயலில் ஈடுபட்டிருந்தாலும் பிடிக்கப்பட்டு விடுவார். இந்த ரெண்டுக்கும் நடுவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். The death sentence was in the hands of Romans. மரண தண்டனை என்பது ரோமருடைய கரங்களில் இருந்துச்சு. கிறிஸ்து தண்டிக்கப்பட்டு தண்டனையை அவர் கொடுத்திருப்பார் என்றால் அவர் தண்டிக்கப்பட்டிருப்பார். மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தண்டனையாக்கிய மரணத்தை ரோமர்கள் மாத்திரம் கொடுக்க முடியும் என்ற நிலையில், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டுக்கும் நடுவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? நிற்கிறார். இரண்டு சட்டங்களுக்கு இடையே கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அவர் கூடியிருந்த பரிசேயர் வேதப்பாரர்களை நோக்கி அவள் மீது கல்லெறியுங்கள் என்று கூறியிருந்திருப்பார் என்றால், உத்தரவு கொடுக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருந்த போதிலும், தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அருகே அவருக்கு உண்மையாக நின்ற போதிலும், தண்டனைக்கான சட்டம் அவருடைய கரத்தில் இருந்த போதிலும், அந்த சூழலை கிறிஸ்து மிகவும் சாதுரியமாக ஞானத்தோடு எதிர்கொண்டார். குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் அவளை பார்த்து, குற்றப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களையும் பார்த்து,
கிறிஸ்து என்ன சொல்லுகின்ற யோவானின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 7ல் கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்றார். It took some position to execute the situation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லெறியப்பட வேண்டியவளையும் கல்லெறியும்படியாக நிற்கக்கூடிய அவர்களையும் பார்த்து யோவானின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்றார். அதோடு அவர் நின்று விடவில்லை. பட் வித் கண்டிஷன். நீங்கள் அவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த நிபந்தனைகளோடு. என்ன நிபந்தனை? நிபந்தனை 1 என்ன சொல்லுகின்றது? கொல்லும்படியாக துடிப்பவர்கள் கல்லை எடுத்து அவர்களே எறிய வேண்டும். கூட்டமா என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. யார் ஒருவன் அவளில் பாவம் இருக்கின்றது என்று அறிகின்றானோ அவன் என்ன செய்யக்கூடியவன்? அவளை கொல்லும்படியாக துடிக்கக்கூடிய அவன் கல்லை எடுத்து அவனே முதலாவது எறியணும். 1. 2வதாக எல்லாருடைய கரங்களிலும் கற்கள் இருந்தது. மோசையின் சட்டமும் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தண்டிக்கப்பட வேண்டிய நபரையும் கொண்டு வந்தார்கள். எல்லோரும் அவருடைய அந்த பெண்ணுடைய குற்றத்தை அறிந்திருந்தார்கள். அந்த குற்றத்திற்கான தண்டனையை அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து தங்களுடைய கரங்களில் கற்களை எடுத்து வீசுபடியாக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யார் ஒருவன் அவளில் இருக்கக்கூடிய பாவத்தை முதலாவது காண்கின்றானோ அவன் என்ன செய்யணும்? கல்லெறிய கடவன். அடுத்து என்ன சொல்றாரு? எவன் பாவம் இல்லாதவனோ, உங்களில் எவன் பாவம் இல்லை தன்னில் என்று நினைக்கின்றானோ அவன் தான் பாவி இல்லை என்று நினைக்கக்கூடிய நபர் முதலாவது கல்லை எடுக்க வேண்டும். பாவமற்றவன், the seniority in holiness. கூடியிருக்கக்கூடிய அனைவரும் பாவமற்றவர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களில் ஒருவன் எவன் அதிக பாவம் செய்யவில்லையோ, அதிக பரிசுத்தவனாக இருக்கின்றானோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். எவன் எறிகின்றானோ அவன் முதல் கல் எரிகின்றானோ, எவன் எரிகின்றானோ அவன் முதல் கல் அடிப்பதற்கு தகுதியானவன். எவன் எரிகின்றானோ அவன் கல் முதல் கல்லா இருக்கணும். அடிப்பதற்கு தகுதியுடையவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் உங்களில் இருக்கக்கூடிய, உங்களை நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்வீர்கள் என்றால், உங்களில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களில் 100% பரிசுத்தவான் யாரோ அவன் முதலாவது கல்லை எறிய வேண்டும் என்றார். முதல் கல் எறியப்படுவதற்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர்கள் யார் முதலில் கல்லை எறிவது? நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது யார் முதலில் கல்லை எடுத்து எறிவது? Who is senior in this group? தேவனுக்கு பிரியமானவர்களே, யார் பரிபூர்ண பரிசுத்தவான் என்பது அவர்களுக்கு இப்பொழுது போட்டி. எவனுடைய கல் அவள் மேல் முதலாவது படுகிறதோ அவனே 100% பரிசுத்தவான். இந்த நிலை அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. யார்
பரிசுத்தவான். யார் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமடைந்தவன், யார் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமடைந்தவன் என்று நினைக்கின்றானோ அவன் முதலாவது கல்லை எடுத்து என்ன செய்யணும்? அடிக்கிறான். நிசப்தமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை அவர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் தானே அங்கு சப்தத்தோடு காணப்பட்ட அந்த பகுதி இப்பொழுது நிசப்தமாக காணப்பட்டது. அவளை கல்லெறிய வேண்டும் என்று தங்களுடைய கரங்களில் கற்களை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எடுப்பதற்கு அவர்களால், அவளை அடிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை. யார் முதலாவது அந்த கல்லை எறிவது? Who is first to throw? யார் முதலாவது அந்த கல்லை எறிவது? In other words, who is saint? யார் பரிசுத்தவான்? நம்ம எல்லோரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவோம் என்றால், இந்த பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முதலாவது கல் எறியக்கூடிய பரிபூர்ணப்பட்ட பரிசுத்தவான் யார்? அந்த பரிபூர்ணப்பட்ட பரிசுத்தவான் மாத்திரமே முதலாவது கல் எறிய வேண்டும். எவன் ஒருவன் முதலாவது கல் எறிகின்றானோ அவன் பரிபூர்ணமான பரிசுத்தவான், 100%. அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சிக்கலை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி விட்டார். ஒருவரும் அடிக்காத அந்த சூழலில் எவருக்கு பிரியமானவர்களே, அங்கு பரிசுத்தவான்களே இல்லையா? ஒருவரும் கண்டறிய முடியாத ஒரு நிலையில் ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு ஒரு பரிசுத்தவான்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் காண முடியவில்லை. ஒருவராலும் அந்த கல்லை எடுத்தவள் மீது அறைய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு சம்பவித்தது. There was no saint, perfect man. பரிசுத்தவான்க ஒருவனும் கூட இல்லையா? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கூடியிருந்த அந்த முழு கூட்டத்திலும் ஒரே ஒரு பரிசுத்தவான் மாத்திரம் இருந்தார். அவர் வேறு யாரும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். பாவம் இல்லாதவர். அவரில் ஓர் எல்லளவிற்கு கூட சத்துருவாகிய சாத்தானால் பாவத்தை காண முடியவில்லை. பாவமில்லாதவர், ஆனால் பாவமாக்கப்பட்டவர். உங்கள் பொருட்டாகவும் என் பொருட்டாகவும் பாவமாக்கப்பட்டவர். You was made sin. அவர்கள் அவளை அறைய நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி எல்லார் முன்பாகவும் அவளை என்ன செஞ்சாங்க? பிடிச்சு தள்ளி விட்டார்கள். நிலை தடுமாறி விழுந்த அவள் யாருடைய பாதத்தின் அருகிலேயே தான் விழுந்து கிடக்கின்றன, இவர் யார் என்று தன்னுடைய முகத்தை உயர்த்தி பார்க்கும் பொழுது அங்கு பிரகாசமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் அவளுக்கு படுகின்றது. அவள் தான் விழுந்த இடத்தில் இருந்து தன் தலையை உயர்த்தி பார்த்தாள். யாரை பார்க்க வேண்டுமோ அவரை பார்த்தாள். யாரிடமிருந்து விடுதலை கிடைக்குமோ அவரை பார்த்தாள். அவளுடைய இருளடைந்த வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் யாரால் ஏற்படுமோ அவரை அவள் பார்த்தாள். மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவளது கண்கள் இப்பொழுது மன்னிப்பை அளிக்கக்கூடிய அந்த கண்களை கண்டது. விரக்தியோடு காணப்பட்ட அவளது கண்கள் இப்பொழுது விடுதலையின் நாயகராகிய கிறிஸ்துவனுடைய கண்களை அது கண்டது. அவளது பார்வை அவளை கொல்லும்படியாக தங்கள் கரங்களிலே சட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை அது கண்டது. தண்டிப்பவர்களை கண்டது. அதே சட்டத்தை தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு மனுக்குலத்தின் அந்த நலனுக்காக, நன்மைக்காக
தன்னுடைய கரத்தில் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய மன்னிப்போடு இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அது அங்கு கண்டது. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக வந்த மனு அவதாரத்தில் இருக்கக்கூடிய இரட்சகராய் அது கண்டது. அவள் குனிந்த தலை நிமிர வேண்டும் என்றால், பாவத்து நிமித்தமாக குனிந்திருக்கக்கூடிய அவனுடைய தலையை நிமிர வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தினார். He had to bend himself in order for her to raise her face. அவருடைய தலையை எழுப்புவதற்கு, குனிந்த தலையை நிமிர்ப்பதற்கு வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? He had to bend himself. எந்த மண்ணில் அவர்கள் அவளை கண்டித்து தண்டித்து அவர்களை புதைக்க வேண்டும் என்று இருந்தார்களோ அதே மண்ணில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? குனிந்து பாவத்திற்கான அந்த அந்த மன்னிப்பை அவர் எழுதினார். எந்த பாவத்தின் மிகுதியாக அவளை மரணிக்க செய்து அந்த மண்ணில் புதைக்கும்படியாக ஆயத்தம் பண்ணினார்களோ அந்த மண்ணில் அவர் குனிந்து இப்பொழுது எழுதினார். தன்னுடைய சொந்த விரலினால் எழுதினார். யார் அந்த மோசையினிடத்தில் சடங்காச்சார பிரமாணத்தை எழுதும்படியாக சொன்னாரோ இப்போது அவர் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதுகின்றார். எந்த சட்டம், எந்த மோசையின் சட்டம் அவளுக்கு அந்த மரணத்தை கொண்டு வந்ததோ, அந்த மரணத்திலிருந்து அவளை விடுவிக்கும்படியாக இங்கு அந்த சட்டத்தை அவன் மூலமாக கொடுத்த அந்த கிறிஸ்து இப்போது தன்னுடைய சொந்த விரலினால் எழுதுறார். சோர்ஸ் வெர்சஸ் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் என்று சொல்லுவது வாங்கி கொடுப்பது. சோர்ஸ் என்பது மூலம், மூளை எழுத்து. மோசையிடம் மோசையின் வழியாக பெற்ற அந்த அந்த சடங்காச்சார பிரமாணம் ரிசோர்ஸ். தேவன் படி எல்லாம் நீ எழுது என்று அவர் சொன்னார். அவன் எழுதினான். செறிவொழியல்லாது சோர்ஸ். யார் அந்த சட்டத்தின் மூலம்? Who is source of law? Christ. அவர் தன்னுடைய சொந்த விரலால் எழுதியதைத்தான் அந்த பிரமாணங்கள், 10 பிரமாணங்கள். மாரல் லா. மோசேயினுடைய சட்டப்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டியவரின் கரங்கள் குனிந்து இப்பொழுது எழுதியது. எப்படி அவரால் சட்டத்தை மீற முடியும்? இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை என்று முதலாவதாகவே அவர் என்ன செஞ்சார்? மோசேயின் மூலமாக எழுதி கொடுத்துட்டார். இதை இப்படி எழுதி என்று சொல்லிவிட்டார். அவரால் எப்படி இப்பொழுது சட்டத்தை மீற முடியும்? அவர் எப்படி அந்த சட்டத்தை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்ள முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மை விடுவிக்கும்படியாக he stooped down to this earth. பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் காண்பதற்காக அவர் பரத்திலிருந்து என்ன செஞ்சாரு? இறங்கினார். ஏன் இறங்கினார்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. எந்த ஒரு சட்டத்தின் மூலமாக நீங்களும் நானும் குற்றவாளிகளாக பாவிகளாக ஆக்கப்பட்டோமோ அந்த பாவத்திலிருந்து, அந்த சட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இப்போ உலகிற்கு இறங்கி வந்தார். He stooped down to this earth.
so that you and me could be redeemed. என்ன எழுதினாரு? வேதத்தின் பகுதியை நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் குனிந்து தரையில் எழுதினார். பல்வேறு வியக்கானிகள் பல்வேறு நிலைகளில் அதை சொல்லுகின்றார்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுகின்றார்கள்? அவர் நின்று கொண்டிருந்த ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் என்ன செஞ்சாரா? எழுதினார். அதை பார்த்தாவது ஓடி போயிடுகிறான்னு சொல்லுவதற்காக அப்படின்ற ஒரு கூற்று. உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அவர் எழுதியிருக்கலாம். அப்படி அவர் அதை எழுதியிருப்பார் என்றால் இனி பாவம் செய்யாதே என்று அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லியிருக்க மாட்டார். அவர் பாவத்தை எழுதுவதற்காக இங்கு வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இந்த புவி நாடி உங்களுக்காகவும் எனக்காக வந்தவர் நம்முடைய பாவங்களை எழுதுவதற்காக இங்கு வரவில்லை. அந்த பாவங்களை போக்குவதற்காக அவர் வந்தார். அவர் சொல்றார், இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் தான். இவள் செய்த பாவம் இவளை கொன்று போட வேண்டியது தான். இவள் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவள் பெற வேண்டிய அந்த மரணத்தை நான் தழுவுகிறேன். I am on my way to cross. எதற்காக இந்த பூவுலகிற்கு வந்தேனோ அதை செய்வதற்காக நான் அந்த சிலுவையின் பாதையிலே அந்த சிலுவை மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். எந்த சடங்காச்சார பிரமாணம் அவளை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்ததோ அதை அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அந்த சட்டத்தை அவர் என்ன செய்யல? புறக்கணிக்கல. அவர் என்ன சொல்றாரு? அவளுடைய பாவத்தின் நிமித்தமாக அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் என்றால் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். He did not put away the law. He is upholding the law. He says, I will do the necessary thing that is required of herself. பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவம் எதையெல்லாம் அவரிடத்தில் கேட்கின்றதோ அதை நான் செய்கின்றேன். I shall pay the penalty of death that she should pay on the cross. அந்த சிலுவையில அவள் என்ன செய்ய வேண்டும் என்று பாவம் சொல்லுகின்றதோ அதை நான் அந்த சிலுவையில் செய்கின்றேன். இந்த ரகசியத்தை பாவம் அவளிடமிருந்து சட்டப்பூர்வமாக எதை கேட்கின்றதோ அதை நான் செலுத்துகின்றேன். To pay the demand of sin, whatever it may be. அந்த பாவம் அவளிடத்தில் எதை கேட்டாலும் சரி அதை நான் கொடுக்கின்றேன். அது ஒருவேளை என்னுடைய ஜீவனை கேட்கும் என்றாலும் சரி அதை நான் அவள் ஜீவனுக்காக என் ஜீவனை தருகின்றேன். குனிஞ்சு எழுதுறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக எவற்றை எல்லாம் பரம் எதிர்பார்க்கின்றதோ அவற்றை எல்லாம் நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். இதை குனிந்து அவர் எழுதினார். எவ்வளவு நேரம் எழுதினார் தெரியாது. ஆனால் இதையெல்லாம் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அவ்வளவு நேரம் அவர் எடுத்துக்கொண்டார். உலக பாவங்களுக்காக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். So that you and me could be redeemed. அதே அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொல்லுகின்றது? ஸ்திரீயே, உன்மேல் குற்றம்
சுற்றியவர்கள் எங்கே? The course of event now is getting over. எதை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்களோ, அவளை கொண்டு வந்தார்களோ, யாருடைய சமூகத்தில் கொண்டு வந்தார்களோ, எது செய்யப்பட வேண்டும் என்று ஆசித்தவர்கள் இருந்தார்களோ, அதற்கான நேரம் கொடுக்கப்பட்டு, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்றாரு, நீ என்ன செய்ய? உண்மையில் குற்றம் சாட்டியவர்களை பாரு, அவங்க எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அங்க அவ மாத்திரம்தான் நின்று கொண்டிருந்தாள். அவளை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தாள். அடிக்கடியாக அவருடைய கரங்களில் இருந்த கற்கள் ஒவ்வொன்றாக விழக்கூடிய சத்தத்தை அவள் கேட்டாள். அந்த கற்களை அவள் மீது எறிவதற்கு சட்டம் இடம் கொடுத்தாலும் அவருடைய பாவங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் இருந்த அவருடைய சொந்த பாவங்கள் அந்த பாவம் செய்தவர்கள் மீதாக கல்லை எறிவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த கற்கள் அவர்களையே அடிக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி அந்த கற்களை தூக்கி அந்த பாவியை நோக்கி எறிவார்கள்? அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களே உணரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அந்த மனிதர்கள் அநேகரை இந்த ஸ்திரீக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் அதில் அநேகர் அந்த பேக்டோர் வழியாக ஓடி போனவர்கள். குற்றத்தில் இவள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது பின்வாசல் வழியே ஓடி போனவர்கள் அநேகர் அங்கு நின்றார்கள். எந்த பிரமாணத்தின்படி கற்களை அவர்கள் எடுத்தார்களோ அந்த பிரமாணத்தை வகுத்தவர்கள் அவர்கள். அந்த கட்டளை, அந்த பிரமாணம் ஒருவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அல்ல. ஏன் இந்த பிரமாணத்தை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் வகுத்து கொடுத்திருந்தார்? ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்று தேவனால் மோசையின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த சட்டம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரமாணத்தை வைத்து பரிசேயரும் வேதப்பாரர்களும் பாவ பிடியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்களை அழிப்பதற்காக அந்த சடங்காச்சார பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. அந்த சடங்காச்சார பிரமாணங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒரு மனிதன் பாவத்தில் விழும் பொழுது அவனை அந்த பாவத்திலிருந்து எழுப்புவதற்கேற்ற ஒரு சூழலை பரலோகம் உனக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றது என்பதை சொல்லுவதற்காக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பாவங்களுக்காக பரலோகம் எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர்களுக்கு சொல்வதற்காக. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நீ தழுவுவதற்கு முன்னதாக உன்னை நேசிக்கக்கூடிய அந்த பரலோகம் பரத்திலிருந்து தன்னுடைய குமாரனை இந்த பூ உலகிற்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவர் சிந்தக்கூடிய அந்த ரத்தத்தின் மூலமாக நீ பிழைப்புவாய் என்பதை சொல்லுவதற்காக, உன்னுடைய பாவத்திற்கு நீ அடிக்கப்பட வேண்டிய அந்த நிலையில் அவருடைய குமாரன் அங்கு அடிக்கப்பட போகின்றார் என்பதை சொல்லுவதற்காக இந்த சடங்காச்சார பிரமாணங்கள். ஒரு மனுஷனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்பட போகின்றது, மன்னிக்கப்படுகின்றது என்பதை சொல்வதற்காக இங்கு இந்த சட்டத்தை வகுத்து இஸ்ரேல் புத்திரர்களுக்கு மோசேயின் மூலமாக சடங்காச்சார பிரமாணமாக கொடுத்திருந்தார். அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் ஏன்? மேசியா வருவார், சர்வலோக பாவத்திற்காக அவர் அடிக்கப்படுவார்,
அவருடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை சொல்லவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக தன்னை சிலுவையில் அந்த மரணத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்பார் என்பதையும் சொல்வதற்காக நிழலாட்டமாக இந்த சடங்காச்சார பிரமாணங்களை அவர் கொடுத்திருந்தார். யுகநெடுகிலும் வழிமுறைகளினால் பெறப்பட்ட அந்த தற்காலிக மன்னிப்பை மனுஷன் இஸ்ரேல் பாளையத்துல பாவம் செய்து விட்டார் என்றால் அவனை செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்து ஒரு பழுதற்ற ஆடின் தலையின் மீதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவனை செய்யணும், ஆசாரியனுக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை சொல்லணும். இது அவனுடைய பாவம் பொழுது அவனிலிருந்து அந்த ஆற்றிற்கு சென்று போய்விட்டது. வருஷத்தில் ஒருமுறை சுத்திகரிப்பு நாளின் பொழுது ஆசாரியன் தனக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் பழுதற்ற ஒரு பலியை செலுத்தி அதன் மீதாக அந்த முழு திருச்சிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் வருஷம் முழுவதும் அந்த திருச்சிலையில் தெளிக்கப்பட்ட அந்த பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்யுமா இப்பொழுது அந்த ஆற்றின் மீதாக வைத்து அந்த ஆட்டை அந்த பலியை அவன் அடித்து பரிசுத்த தலத்திற்கு கொண்டு சென்று மகா பரிசுத்தலுக்கு கொண்டு சென்று வெளியில வந்து என்ன செய்வான், அந்த போக்காற்றின் மீதாக வைத்து அனுப்பிவிடுவான். இதான் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு நிலையை அந்த சடங்கில் பரலோகம் வைத்திருந்துச்சு. சடங்காச்சார பிரமாணத்தின் மூலமாக இதை செய்தார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டாரு, வந்துட்டார். எந்த பலிகளின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று யுக நெடுகிலும் இஸ்ரவேலர்கள் நம்பி அதை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பலியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்துவிட்டார். நிழல் இருக்க வேண்டிய இடத்தில் இப்பொழுது நிஜம் வந்துவிட்டதினால், நிஜம் வந்த பிறகு அந்த நிழலுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை என்பதற்காக அந்த சடங்காச்சார பிரமாணத்தை என்ன செய்தாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டார். பலிகளின் மூலமாக பாவங்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மன்னிப்பை பெறுவதன் மூலமாக உன்னுடைய பாவங்கள் என்ன செய்ய மன்னிக்கப்படும். And therefore, இந்த செரிமோனியல் லா, சடங்காச்சார பிரமாணம் என்ன செய்ய அவசியம் இல்லை என்று அதை என்ன செய்யிட்டாரு, சிலுவையில அரைஞ்சிட்டார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யுக நெடுகிலும் பலிமுறையினால் பெறப்பட்ட தற்காலிகமான மன்னிப்பை பூர்ணப்படுத்தும் யுக நெடுகிலும் நிழலாட்டமாக இருந்த அந்த பலிகளை கிறிஸ்து நிஜமாக தோன்றி சர்வலோக பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதை அவர் அவ்வாறு நிறைவேற்றிய போது பழைய பலிமுறைகள் சிலுவையில் அவர் என்ன செஞ்சாரு, அரைந்து போட்டார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குனிந்து எவ்வளவு நேரம் எழுதினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவற்றை எல்லாம் எழுதுவதற்கு எவ்வளவு நேரம் அவருக்கு அவசியப்பட்டதோ அவ்வளவு நேரம் எடுத்து அவர் எழுதினார் தரையில. ஆகவே 11வது வசனம் என்ன சொல்லுகின்ற அதிகாரத்துல, இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க சடங்காச்சார பிரமாணம் எழுதப்படவில்லை. பாவத்திலிருந்து உலகை எப்படி பரம் மீட்கின்றது என்பதை நிழலாட்டமாக சொல்வதற்குத்தான் இந்த சடங்காச்சார பிரமாணம், இந்த வழிமுறைகள், சட்ட திட்டங்கள். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவனிடத்துல நீ போ, you go thy way, you go,
You are made free. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டாய், நீ மன்னிக்கப்பட்டாய், நீ போ என்று சொன்னது அவள் இனி ஒருபொழுதும் அந்த பாவத்தின் வழியே செல்லக்கூடாது என்று அவர் நெஞ்சாரு சொன்னார். நம்மை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும் அந்த சடங்காச்சார பிரமாண வழிமுறைகளை அவர் சிலுவையில் அறைந்தார். ரட்சிப்பு கிறிஸ்துவனுடைய தூய ரத்தத்தை நீங்களும் நானும் பெறுவதன் மூலமாக நாம் கடந்த கால பழைய வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. Go sin no more. நீ போ, இனி பாவம் செய்யாதே. எப்படி பாவம் செய்யாமல் ஒருவன் வாழ முடியும்? எப்படி ஒரு மனிதனுக்கு பாவம் இதுதான் என்று எது உணர்த்தோ? பாவங்களை பாவம் என்று நமக்கு காட்டக்கூடியது எது? இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லி அனுப்பிய பொழுது பரம் காட்டக்கூடிய பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய வழி எது? அதே அந்த வழியை எது காட்டும்? 2 வகையான பிரமாணங்கள் வேதத்துல காணுகின்றோம். ஒன்னு சடங்காச்சார பிரமாணம், மோசையின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எழுதி கொடுத்த பிரமாணம். எது சம்பவிக்குமோ அவற்றை காட்டுவதற்காக நிழலாட்டமாக சடங்காச்சார பிரமாணம். அடுத்து இன்னொரு பிரமாணம் இருக்கு, நீதியின் பிரமாணம், moral law. நீதியின் பிரமாணம். இந்த சடங்காச்சார பிரமாணத்தை தேவன் பரலோகம் என்ன செஞ்சது? மோசையின் இடத்தில் சொல்லி அவனை எழுதும்படியாக செய்து சொன்னது. ஆனால் இந்த நீதியின் பிரமாணமாகிய 10 கற்பனையை தேவன் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதினார். சொந்த விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது. சடங்காச்சார பிரமாணத்தை சிலுவையில் அறிந்த கிறிஸ்து தன் ஊழிய நாட்களில் 10 கற்பனைகளை பேசும்போது அவர் என்ன செய்யாரு? உயர்த்தி பேசினார். 10 கற்பனைகளை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிப்பதற்காக வந்தேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதேயுங்கள். அழிப்பதற்காக அல்ல, அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த சடங்காச்சார பிரமாணங்களை வழிமுறைகளினால் நாம் பெறக்கூடிய பாவ மன்னிப்பை காட்டக்கூடிய அந்த சடங்காச்சார பிரமாணங்களை அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பொழுது அதை சிலுவையில் என்ன செஞ்சாரு? அறைந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த நீதியின் பிரமாணத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அறைஞ்சிட்டார். There is no law. கற்பனைகள் ஒழிந்து போயிற்று. அது நம்மை ஒருபோதும் கட்டுப்படுத்துவதில்லை. We are not under the law. We are under grace. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய உலகம் கற்பனை ஒழிந்து போயிற்றுன்னு சொல்லுது. எந்த அந்த கற்பனையை வைத்து, சடங்காச்சார கற்பனைகளை வைத்து எப்படி ஆகிய சத்துருவாகிய சாத்தான் அந்த நாட்களில் தன்னுடைய வேலையெல்லாம் செய்தானோ அதே போன்று இன்றைய நாட்களிலும் ஒழிந்து போன அந்த வழிமுறைகளுக்கு அடுத்த கற்பனைகளை அவன் இந்த கற்பனைகளுக்கு ஒப்பிட்டு இவைகள் அங்கு அறையப்பட்டு விட்டது என்று இப்பொழுது கற்பனையே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை சத்ருவாய சாத்தான் கொண்டு வந்து விட்டான். ஏன் இந்த ஸ்திரீயை குறித்த ஒரு அனுபவத்தை பரலோகம் இன்றைய நாளில் நமக்கு பேசிற்று இந்த வித்தியாசத்தை நாம்
கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வித்தியாசத்தை நீங்களும் நானும் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஸ்திரியை அவர்கள் அழைத்து வந்து அந்த மோசையின் பிரமாணத்தின்படியாக அவள் என்ன செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற தண்டனையையும் அவர்கள் தங்களுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சடங்காச்சார பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியான செயலில் அவர் ஈடுபட்டார். எது சம்பவிக்கப் போகின்றதோ அந்த சம்பவிக்கப் போக ஒன்றை நிழலாட்டமாக காட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த கற்பனை, இந்த சடங்காச்சார பிரமாணங்கள். எப்பொழுது அந்த நிகழ வேண்டிய அந்த காரியம் நிஜமாக வந்து விட்டதோ, இவற்றினால் பிரயோஜனம் இல்லை, பலியினால் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவர் சிந்தக்கூடிய ரத்தத்தை ஏற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு ரட்சிப்பு என்பதை சொல்லுவதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சடங்காச்சார பிரமாணம் ஒழிந்து போயிற்று, சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது என்று சொல்லக்கூடியதை இப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் சத்ருவாகிய சாத்தான் தவறான நிலையில் கற்பனைகள் ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாமல் இருக்க இந்த நீதியின் பிரமாணத்தை உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்கின்றேன் என்றார். எது பாவம்? 1 யோவானின் புத்தகம் அதிகாரம் 3:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அந்த பாவத்தை நமக்கு சுட்டி காட்டவே பரிசுத்தமான அந்த 10 கற்பனைகளை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ரோமர் 3:23 என்ன சொல்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். பாவம் செய்தால் தேவ மகிமை அற்று போவோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சத்ருவாகிய சாத்தான் அந்த பிரமாணமே ஒழிஞ்சு போயிட்டு என்று சொல்லுகின்றான். அந்த பிரமாணமே ஒழிந்து போயிற்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் நன்றாக அறிந்து பார்த்தோம் என்றால் நாம் காணக்கூடிய இந்த 2 விதமான பிரமாணங்கள், சடங்காச்சார பிரமாணம், நீதியின் பிரமாணம். நீதியின் பிரமாணம் தேவனுடைய கரத்தினால் சொந்த விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது. சடங்காச்சார பிரமாணம் என்ன நிஜமாக சம்பவிக்கப் போகின்றதோ அதை நிழலாட்டமாக காட்டக்கூடிய ஒன்று. வழிமுறைகளில் அதன் வழியாக ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோக பலியாக வந்து நமக்காக ரத்தம் சிந்த போகின்றார் என்பதை காட்டக்கூடிய ஒன்று. அவர் ரத்தம் சிந்திய மாத்திரத்தில் தானே இந்த வழிமுறைகள் ஒழிந்து போயிற்று என்று பரலோகம் நமக்கு சொல்லும் பொழுது, சாத்தான் இந்த நீதியின் பிரமாணமும் செஞ்சிருச்சு, ஒழிந்து போயிற்று என்ற தவறான கூற்றை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பரப்பி இருக்கின்றான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது அந்த 10 பிரமாணங்கள். அந்த 10 பிரமாணங்கள் வழியாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரத்தின் பாதையை கண்டு கொள்ள முடியும். அந்த பரத்தின் பாதை உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான படித்துளிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய திரு பாத்தண்டையில் நாங்கள் அமர்ந்து கற்ற விசேஷமான கற்பனைகளுக்கு அடுத்த இந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வல்ல தேவன் தாமே கற்பனைகளை இன்றையும் எங்களுக்கு ஆளுமை செய்கின்றது. ஒழிந்து போகாமல் எங்களை தேவரீர் உம்முடைய திரு சமூகம் நோக்கி கொண்டு செல்கின்றது என்பதை நினைந்தவர்களாக உமக்கு நன்றியும் சோத்திரங்கள் மேலெடுக்கின்ற சுவாமி. சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளிலேயும் நீர் ஆசீர்வதித்தருளும், வழிநடத்தியருளும்.
சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது அந்த வருகை நாளில் இதுவரைக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர்களுக்கு தந்ததுவ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.